இவர்கள் தொழில் முறையில் தீண்டாமையை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு நாள் ஜாதி அடிப்படையில் நாங்க தான் ஜாதிகளை ஒழிச்சோன்னு பேசினவங்க இந்த என்ன நடக்குதுங்க? 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் கிட்ட கத்தியை கொடுத்து வெட்டுறானுங்க. இவங்க ஜாதி ஒழிச்ச லட்சணம். இவ்வாறு ஜாதி ஒழிப்பு இவ்வாறு இருக்க இந்த தீண்டாமை ஜாதிய தீண்டாமைகள் போல தொழில்முறை தீண்டாமைகளை உருவாக்குகின்றார்கள். போட்டு சூட்டு போட்டவன் தான் பெரிய வேலைக்காரன், கீழ்நிலையில வேலை செய்யக்கூடியவன் குறைஞ்ச வேலைக்காரன், விவசாயம் செய்யறவன் அதை விட கடைசி நிலை வேலைக்காரங்கிற மாதிரி. அதான் அண்ணன் சொல்றது, உழுது விதைத்து அறுவடை செய்யக்கூடியவனை தவிர இந்த உலகத்தில் பெரிய வேலைக்காரனோ யாரும் இல்லை என்று அடிக்கடி அண்ணன் சொல்றது இதுதான். இவர்கள் நம்ம இந்த தற்சார்பு வேலை முறையில் இருந்து மாற்றி தனியார் சார்பு வேலை முறைக்கு மாற்றுகிறார்கள். நம்ம இந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் இருந்து மாற்றி தனியார் சார்பு பொருளாதாரத்திலிருந்து பொருளாதாரத்துக்கு நம்மை கொண்டு செல்ல போகின்றார்கள். இதை நம்ம சொந்த நாட்டு பிழைப்பை மற்ற நாடுகளிடம் நம் கையேந்தி நிற்பதற்காக இன்றைக்கு இந்த அரசுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது.